வீடியோ கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா T20 வேர்ல்டு கப் 2024 ஒரு சைடு நடந்துகிட்டு இருந்தாலும் ஐபிஎல்லோட மெகா ஆக்ஷன் இன்னும் கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே, ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ் இந்த 3 டீமை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட டாப் 3 ரீடென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பேசியிருந்தோம். எஸ், நான் எல்லா டீமை பத்தியும் பேசுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இன்னைக்கு 3 டீமை பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த டீம்ல இந்த வாட்டி எந்த டீமை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னா கேகேஆருங்க. எஸ், கேகேஆர் அவங்க தான் 2024 சாம்பியன்ஸ். ஒரு சூப்பரான ஒரு டீம் அப்படின்னே சொல்லலாம். கௌதம் கம்பீர் உள்ள வந்து அந்த டீமை பயங்கரமா பில்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி சூப்பரா ஜெயிச்சு கப்பையை அடிச்சுட்டு போயிட்டாரு. எஸ், அந்த டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸை வச்சிருக்கக்கூடிய ஒரு டீம். ஆனா உண்மையிலுமே அவங்க எந்த 3 பேரை ரீடைன் பண்ண போறாங்க, எந்த ஒரு பிளேயரை ஆர்டிஎம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி தெரியல. கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் நான் சில விஷயங்கள் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். மேபி உங்களுக்கு மாறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்லி ஸ்ரேயஸ் ஐயர். எஸ், அவர் கப்பை அடிச்சு கொடுத்த ஒரு கேப்டன். என்னதான் அவரோட பேட்டிங்ல ஒரு சில குறைகள் நம்ம கண்டாலும் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா கேப்டன்சி பண்ணியிருக்காரு. பட் அந்த கிரெடிட்ஸ் நிறைய கௌதம் கம்பீருக்கு போன அளவுக்கு ஸ்ரேயஸ் ஐயருக்கு இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரு. ஸோ அவரை டெஃபினெட்லி ரீடைன் பண்ணுவாங்க கேகேஆர். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரசல். பல வருஷமா ஆண்ட்ரே ரசல் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆருக்காக ஆடிட்டு இருக்காரு, உயிரை கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த வருஷம் கப் அடிச்சதுக்கு அவர் ரொம்ப முக்கியமான ரீசன் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலயுமே ரொம்ப நல்லா பண்ணாரு. ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல இருந்தாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவரை வந்து மறுபடியும் ஒரு வருடம் அவங்க ரீடைன் பண்ணுவாங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. மூன்றாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி. அவரை டெஃபினெட்லி ரீடைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவரோட அந்த ஸ்பின் எபிலிட்டி பத்தி நான் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இல்லை. ஏன்னா வேற மாதிரி ஒரு பிளேயருங்க. எப்படி அவர் இன்னும் இந்தியன் டீம்ல பிக் பண்ணாம வச்சிருக்காங்கிறது தான் எனக்கு தெரியல. கேகேஆர் கப் அடிச்சதுக்கு அவர் ரொம்ப 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 முக்கியமான காரணம். என்னதான் ஏர்லி ஸ்டேஜஸ்ல ஃபார்ம்ல இல்லைனாலும் வருண் சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி கேகேஆருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். அவரை ரீடைன் பண்ணுவாங்க. ஆர்டிஎம் அப்படின்னு போறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த டீம்ல. பட் மேபி ஒரு ரிங்கு சிங்க ஆர்டிஎம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். எஸ், சுனில் நரேன் நல்லா பண்ணியிருக்காரு, வெங்கடேஷ் ஐயர் நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாம் ஓகே. பட் ஆனா இப்போ வரைக்கும் வர்ற நியூஸ் வந்து 3 பிளேயரை ரீடைன் பண்ணலாம், ஒரு பிளேயரை ஆர்டிஎம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால நம்ம எத்தனை பிளேயரை பண்ண முடியுமோ அவ்வளோதானே பண்ண முடியும். ஓகே, ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? சில டீம்லாம் 8-9 ரீடென்ஷன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு டீம் வந்து கேகேஆர் தான். ஏன்னா நிறைய நல்ல பிளேயர்ஸ் வச்சிருக்க ஒரு டீம், விடுறதுக்கு மனசே வராது. பட் ஸ்டில் பார்ப்போம். இன்னமும் வந்து அஃபீஷியலாக அப்டேட்ஸ் வர்றப்போ ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ். கடந்த 2 வருடங்களா ஃபர்ஸ்ட்ல ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு அடுத்து கடைசியில் எங்கடா போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குற ஒரு டீம் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ். ரொம்ப நல்ல டீம் ஆக்சுவலி. சேட்டன் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலி அந்த டீமுக்கு, பேட்டிங்லையும் சரி கேப்டன்சிலையும் சரி. ஸோ அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரீடென்ஷனுங்க. சஞ்சு சாம்சனை ரீடைன் பண்ணாம ஆர்ஆர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆர்ஆருங்கிற ஒரு டீம் எவ்வளோ ஒஸ்டான ஒரு டீமா ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சுங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பிளேயர்ஸை பிக் பண்ணி அவங்களுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணி அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் சஞ்சு, அவர் அப்புறம் கேப்டன்சி பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஆர்ஆர் வந்து ஒரு டாப் குவாலிட்டி டீமா மாறிட்டாங்க. நிறைய நல்ல பிக்ஸ் அவங்க ஆக்ஷன்ல பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா நிறைய யங்ஸ்டர்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அதனால வந்து இந்த வாட்டி அது மாதிரி சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுல சஞ்சுவை ரீடைன் பண்ணுவாங்க. அடுத்ததா வந்து பட்லர் மாதிரி ஒரு பிளேயரை நீங்க டெஃபினெட்லி விட மாட்டீங்க. ஏன்னா வேர்ல்டோட பெஸ்ட் பேட்டர் அவரு. எஸ், என்னதான் கரண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது கொஞ்சம் போரா இருந்தாலும் T20 சைட்ல அவர் விரிச்சிருவாருங்க வச்சுக்கிட்டு. எஸ், அவர் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அவரையும் ரீடைன் பண்ணிடுவாங்க. இன்னொரு ஆப்ஷனா SSV ஜெய்ஸ்வாலா பண்ணுவாங்க. இந்தியன் டீமோட ஓபனர். எப்படி அவரை ரீடைன் பண்ணாம விடுவாங்க சொல்லுங்க? ஆக்ஷனுக்குள்ள எல்லாம் விட்டு எடுக்கலான்ட்டு போனாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ SSV ஜெய்ஸ்வால் ஒன் ஆஃப் த ரீடைனா இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா மேபி ஆர்டிஎம்ல நம்மளோட ரியான் பராக் எடுத்துட்டு வரலாம். ஏன்னா ரியான் பராக் மேல அவங்க பல வருஷமா பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணி இந்த வருஷம் தான் அவருக்கு கரெக்டான பொசிஷன் கொடுத்து அது ரொம்ப நல்லாவும் பண்ணி இந்தியன் காலப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு பிளேயர். அவரை விட்டாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். அதுவும் இந்த வருஷம்லாம் ரியான் பராக் எடுக்கிறதுக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட்டு காத்திருப்பாங்க. ஸோ ரியான் பராக் ஒன் ஆஃப் த ஆப்ஷனா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 பேர் தான். மற்றவங்கள கூட மேபி விட்டு எடுக்கலாம், இல்லை வேற பிளேயர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த 4 பேரும் சூப்பரான டேலண்ட்ஸ் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியே வருஷம் வேற மாதிரி இருக்கும். எஸ், அவங்க வந்து ஒரு பிளேயரை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பிளேயரை ரொம்ப வருஷம்லாம் வச்சுக்க மாட்டாங்க, டக்குன்னு விட்டுருவாங்க. இது மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி நல்ல 3 ரீடென்ஷன் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹென்ரிச் கிளாசனை கண்டிப்பா பண்ணிடுவாங்க. வேற லெவலான ஒரு பிளேயர் அவரு. எஸ், அவர்
அவர் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆப்வியஸ்லி ஸ்பின்னர்ஸை பயங்கரமாக அடிக்கக்கூடிய ஒருத்தர், அவரை ரீட்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா. எஸ், அபிஷேக் சர்மா என்ன மாதிரி இந்த ஐபிஎல் அவருக்கு அமைஞ்சிச்சுன்ட்டு பார்த்தீங்கல்ல. ஸோ அவரை விடவே மாட்டாங்க. அதுவும் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவர் மேலே நல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிறப்போ இதுக்கப்புறம் கூட வாய்ப்பே இல்லை. அவர் தான் ஆஸ்தான ஓப்பனராக மாற போறாரு. எனக்கு தெரிஞ்சு டிராவிஸ் ஹெட் ஒன் ஆஃப் த ரீடென்ஷனாக இருப்பாரு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எஸ், அதுவும் இந்த ஃபாரின் ஆப்ஷன் 2 பண்ணலாங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரீடென்ஷன் ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிறது டெஃபினெட்லி மாற்று கருத்தே இல்லை. எஸ், பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஆர்டிஎம் அப்படின்னு போறப்போ மேபி ஒரு நட்டு புவி இவங்கள மாதிரி ஆட்களுக்கு போவாங்க. இல்லை ஒரு அப்துல் சமத் கூட இருக்காரு அங்கே. ஸோ அவரை மாதிரி ஆட்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு. இல்லை உம்ரான் மாலிக்கு போகிறதுக்கு. பேட் கமின்ஸ் மேலே திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. லைக் ரீடென்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் அந்த 3-4 ரீடென்ஷன் சொன்னல அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2 வீடியோ. இதில் 3 டீம் பற்றி பேசிட்டோம். 6 டீம் டோட்டலாகவே முடிச்சிட்டோம். இன்னும் வந்து 4 டீம் இருக்கு. அந்த 4 டீமை பற்றியும் 2 வீடியோவா 2 டீமாக வந்து அடுத்தடுத்த நாட்களில் நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட கருத்து இந்த வீடியோ பற்றி என்ன அண்ட் நீங்கள் சொல்லுங்கள். இந்த 3 டீமோட பெஸ்ட் 3 ரீடென்ஷன் + 1 ஆர்டிஎம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிட்டேன். அனதர் பாய் ஃப்ரம் திஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.